Tamil Junior Grade February 2002. Get ready. Start. மதிப்புமிகு விழா தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய நண்பர்களே, வணக்கம். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை பற்றி எப்போதும் தமிழக அரசு சிந்தித்து கொண்டே இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். மனிதனுக்கு முக்கியமான அடிப்படை தேவைகள் 3: உண்ண உணவு, உடுக்க உடை, வசிக்க ஒரு வீடு ஆகிய இந்த 3 வசதிகளை இன்றைக்கு இந்த நாட்டிலே எத்தனை பேர்கள் பெற்றிருக்கிறார்கள்? தமிழக முதல்வர் மனதிலே இந்த கேள்விக்குறி தோன்றாத நாளே இல்லை. இவற்றை மையமாக கொண்டே தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்பதை முதலிலே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். நாடு சுதந்திரம் பெற்ற 50 ஆண்டு காலமாகியும் இத்தகைய அடிப்படை தேவைகளை கூட நம்மால் அடைய முடியவில்லை என்றால் நம்முடைய திட்டங்களிலே எங்கோ குறை இருக்கிறது என்றுதான் கருத வேண்டும். காக்கை குருவிகளுக்கு கூடு உண்டு, பாம்பிற்கு புற்று உண்டு, புலிக்கு குகை உண்டு, எலிக்கு வலை உண்டு. ஆனால் 6 அறிவுடைய மனிதனுக்கு ஒரு வீடு இல்லையே. இதற்கு என்ன காரணம்? மக்கள் பெருக்கம்தான் காரணம் என்று கூறிக்கொண்டு சும்மா இருந்துவிட முடியுமா? இந்த குறையை போக்க தொடங்கப்பட்டதுதான் வீட்டு வசதி வாரியம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இப்போது சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்ற காரணத்தால் பிற மாநில ஆட்சியாளர்களின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. அதனால் சில பரிசுகளும் கிடைத்துள்ளன என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குடியிருப்போர் குறைகளை போக்கவும் அவர்களுடைய நலன்களை காக்கவும் குறை தீர்க்கும் நாள் என்கிற புதிய திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வீடு ஒதுக்கீடு பெற்றவர்களிடமிருந்து நேரடியாக குறைகளை கேட்டு அறியப்பட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு இல்லாத நிலையில் நகர்ப்புறங்களில் வாழ்க்கை வசதி தேடி வரும் மக்கள் சாலை ஓரங்களிலும் சாக்கடை கால்வாய் கரைகளிலும் குடிசைகள் கட்டி வாழ்கிறார்கள். அதனால் சுகாதார கேடுகளுக்கு ஆட்பட்டு அல்லப்படுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களைப் போல வீடு கட்டி வசிக்கவும் முடியவில்லை. அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் வீடு கட்டி கொடுக்கும் நடவடிக்கைகளை இவ்வாரியம் முனைப்புடன் மேற்கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன்
தெரிவித்துக் கொள்கிறேன். நாகர்கோவிலில் உள்ள தங்கம் கயிறு விற்பனை நிலைய மேலாளர், மதுரையில் உள்ள பாண்டியன் பல்பொருள் விற்பனை நிலைய உரிமையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய் நாரை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் கயிறு எங்களால் கொள்முதல் செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களிலும் பிற மாநிலங்களிலும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம். கடந்த 2 மாதங்களாக வாடிக்கையாளர்களின் தேவைகளை உரிய நேரத்தில் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். போதிய வருவாய் கிடைக்காததால் இந்த தொழிலில் ஈடுபட்டிருந்த பலர் மாற்று தொழில்களுக்கு போய்விட்டதே இதற்கு முக்கியமான காரணமாகும். இருப்பினும் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்போம் என இந்த நேரத்தில் நாங்கள் உறுதி அளிக்கிறோம். தற்கால நிலைமைக்கு பொறுத்தருள வேண்டுகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.